உங்கள் ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன். செவ்வாப்பேட்டை வேப்பம்பட்டு ரயில்வே மேம்பால பணிகளுக்கு நிலம் கையகப்படுத்தும் பணி விரைவில் நடைபெறும் என்று திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் பேட்டி. ஆவடி அருகே கிராம காங்கிரஸ் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். சென்னை புறநகர் பகுதியான ஆவடி அடுத்த பட்டாபிராம் அண்ணா நகர் தனியார் மண்டபத்தில் ஆவடி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் சார்பாக கிராம கமிட்டி ஆலோசனை கூட்டம் மண்டல தலைவர் கோதண்டன் அவர்கள் நிகழ்ச்சி ஏற்பாடு நடைபெற்றது. இந்த கிராம சபை கூட்டத்தில் ஆவடி மாநகர் காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர் யுவராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக திருவள்ளூர் மாவட்ட உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் கலந்து கொண்டு 2026ஆம் ஆண்டு நடக்க இருந்த சட்டமன்ற தேர்தலில் கட்சி தொண்டர்கள் அசராமல் உழைக்க வேண்டும் என்றும் பல்வேறு வழிமுறைகளை எடுத்துரைத்தார். நமது தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த சசிகாந்த் செந்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்த மழையில் ஏற்பட்ட சேதத்தின் முழு விவரங்களை சேகரித்து மத்திய அரசுக்கு அனுப்பி இருப்பதாகவும் வழக்கமாக இதுபோல் சேதங்களுக்கு மத்திய அரசாங்கம் தனி கவனம் செலுத்துவது வழக்கம். அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளதாகவும் பாரத பிரதமரை சந்திக்க இருப்பதாகவும் இத்தனை நாட்கள் ஆகியும் இப்பகுதிக்கு வரவில்லை என்று தெரிவித்தார். இதற்காக நாங்கள் அனைத்து நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் மத்திய அரசு அறிவிப்பு வரவில்லை என்றும் தற்போது செவ்வாப்பேட்டை வேப்பம்பட்டு பகுதியில் மேம்பால பணிகளுக்காக நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் இந்த பணிகள் முடிந்தவுடன் மேம்பால பணிகள் தொடரும் என்றும் தெரிவித்தார். இந்த கிராம கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். ஆவடியிலிருந்து செய்தியாளர் ஆவடி ராஜன்.